ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம நாகர்கோவிலோட லாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம நாகர்கோவிலில் லாஸ்ட்டாக பார்த்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிப்பாலம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு திருப்பரப்பு ஃபால்ஸ் பார்த்துருந்தோம். ஃபால்ஸ் இப்படி தான் இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் குக்கிங் vlogs போடுவோம். அண்ட் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இந்தியா தான் மெயினாக போவோம். ஃப்ரெண்ட்ஸ் போன ஃபாரின் ஏரியாஸும் நம்ம போட்டிருக்கோம். எப்படி போகிறது, அங்கே என்னென்னலாம் பண்ணுறது, எது சீப்பாக கிடைக்கும், என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம அங்கே யூஸ் பண்ணணும், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து போனதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணி போடுறதும் சரி, இந்தியாவில் நம்ம போன இடம்லாம் போடுறதும் சரி, எல்லாமே A to Z எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு டெல்லி ஆக்ராலாம் ஒரு 3 டைம்ஸே போயிட்டு அங்கெல்லாம் இன் அண்ட் அவுட் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். ஹிமாச்சல், குலு, மணாலி இந்த மாதிரி ஏரியாஸ். அண்ட் தமிழ்நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, போய் பார்க்கணுன்னாலும் சரி, காஞ்சிபுரம்லேருந்து தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில் அண்ட் கேரளா மேக்ஸிமம் நம்ம பார்த்துட்டோம். 1 or 2 பிளேசஸ் தான் மிஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே A to Z நம்ம வந்து சொல்லிவிடுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னாலும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சியெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி செஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. பட் நான் பார்த்த செஞ்சிலாம் ஃபுல் ஆஃப் ஹிஸ்ட்ரி. செஞ்சு பார்க்குறதுக்குலாம் ஒரு நாள் பத்தாது, ஒரு 4 நாளாச்சும் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் கொஞ்சம் வந்துட்டு இந்த மியூசியம்ஸ் அதிலலாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் திருப்பரப்பு பார்த்தோம்ல, அது முடிச்சுட்டு நம்ம வந்த இடம் தான் இந்த தொட்டிப்பாலம். இந்த மாஸ்க் பாருங்கள், இது வந்து நாகர்கோவிலில் இருக்குது. போகிற இடம் இப்படி தாங்க இருந்துச்சு. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரே இடத்துக்கு நீங்கள் நிறைய வாட்டி போனீங்கனாலும் அந்தந்த கிளைமேட்டுக்கே அந்த இடம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். இதுதான் அந்த பாலம். இதுக்கு கீழெல்லாம் வாழை மரம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து மாத்தூர் தொட்டி பாலம். ஒரு 50 rupeesக்குள்ளே தான் என்ட்ரி டிக்கெட் இருந்துச்சு. நம்ம டிரைவர் அண்ணா வந்து ஸ்டெப்ஸில் இறங்காதீங்க, ஏறுறது கஷ்டம் அப்படின்னாரு. பட் நம்ம இறங்கி ஏறிட்டோம். அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பாலம் இப்படி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க ஆஃபனாக வர பிளேஸாக இருக்கும். என்னோடய பெரியம்மா என்கிட்ட சொன்னது வந்துட்டு, நான் நிறைய வாட்டி அந்த பாலத்துக்கு போயிருக்கேன், பட் வந்து இந்த தண்ணியை நான் பார்க்கல, நீ போனப்போ இருந்துச்சான்னாங்க. சைடில் இருக்குது பாருங்கள், இந்த தண்ணி தான் அது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த பாலத்துக்கு போகும்போது லக்கு வேணும், தண்ணி இருக்கணும்னாங்க. நம்ம ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள், நல்ல தண்ணி. நான் போன ஒரு 4:30க்கு அந்த சன்செட் ஆகிற டைமுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெயில் தான், வெயில் இல்லாமல் கிடையாது. பட் நான் போன டைம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சைடெல்லாம் தெரியுதா, அதுவாக மரம் முளைச்சிருக்கோன்னு போல். இந்த இடத்துல போகும்போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. பட் கொஞ்சம் தாண்டிட்டிங்கன்னா பயம் வந்துடும். ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், உட்காந்து பேசலாம். இந்த ஸ்டெப்ஸ் தான், இங்கே இறங்காதீங்கன்னாங்க. பட் நம்ம வந்துட்டு இந்த பாலம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து இறங்கலாம். நான் பாலம் ஃபுல்லாலாம் போகல, 80% தான் போனேன். எனக்கு அதுக்கு மேலே போக பயமாக இருந்துச்சு. தண்ணி ஓடுது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸு இறங்குனா ஏறுறது கஷ்டம். பிகாஸ் இது வந்து ஆல்டிடியூட் சேஞ்ச். இங்கே பாருங்கள், தண்ணி ஓடுதில்ல. ஸ்டெப்ஸ் தெரியுதா? இவ்வளோ ஸ்டெப்ஸ் இறங்கணும் நம்ம கீழே போக. பட் கீழே போனது இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த தண்ணி ஃப்ளோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மாத்தூர் டேம் இவ்வளோ நல்லா இருக்குன்றதெல்லாம். நான் ஏதோ சும்மா ஒரு பாலம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அமேசிங்காக இருந்துச்சு. நம்ம கீழே இருக்க பிரிட்ஜுக்கு இறங்கி போவோம், நான் அதையும் காமிக்கிறேன். இந்த பாலம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் கொஞ்சம் சைடு வாங்குறா போல தான் இருக்கும். பட் நல்ல வியூவில் இவ்வளோ நல்ல வியூ கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி மழை டைமில் விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் மழை டைமில் வந்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஒரு கேரளா மாதிரி இருக்கும்.
இந்த வியூவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ போக 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 கொஞ்சம் பயம் வரும். இந்த கிட்ஸ் எல்லாம் ஓடிடுதுங்க. கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். இந்த சைடில் பாருங்கள், அந்த ஸ்பேஸ்லாம் பாருங்கள். ஸோ கிட்ஸ்னால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு வியூ, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. தெரியுதா, போக 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 போயிட்டே இருக்குது. நம்ம ஒரு 80% போயிட்டோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அந்த சைடு இறங்க முடியாது. நம்ம திரும்ப வந்து ரிட்டர்ன் தான் வரணும். அண்ட் இந்த மாதிரி பாலம்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் இல்லாத டைம் வந்தால் தான் நமக்கு சேஃப். பிகாஸ் நிறைய பேர் வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் நிற்கிறப்ப இன்னொருத்தர் அந்த சைடு போகவுமே முடியாது. தெரியுதா தண்ணி ஓடுறது? நம்ம ராஜா காலத்து ஹிஸ்ட்ரியே நிறைய கேள்விப்பட்டு என்னோடய சேனலுக்கு நீங்கள் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பேன், இன்னமும் சொல்லுவேன். லாஸ்ட் வீக் கூட ரீசெண்டாக நம்ம வந்துட்டு ராஜஸ்தான் எல்லாமே போயிருக்கோம். ஸோ நிறைய பேலஸ்லாம் எடுத்திருக்கேன், ஒவ்வொன்றா வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். பட் பொலிட்டீஷியன்ஸ் இதெல்லாம் கட்டின ஹிஸ்ட்ரி கூட தெரிஞ்சவங்க வந்து சொன்னால் நம்ம கேட்கலாம். எப்போ கட்டினது, அந்த மாதிரி எதுக்காக கட்டினது, எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றத்தோட ஹிஸ்ட்ரியுமே தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டெப் தாங்க இறங்குறது என்னமோ ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, இது என்னடா அப்படின்ற மாதிரி தெரியுதா, ஸ்டெப் போயிட்டே இருக்குது. டிரைவரை நான் சொல்லியே தான் அனுப்புனார், ஈவினிங் மேரேஜ் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப்ஸில் போகாதீங்கன்ட்டு. அவர் போகாதீங்கன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக போவோம். ஸோ நம்ம கூட வந்திருந்தாங்களே 2 டாக்டர்ஸ், அவங்கள ஒரு டாக்டர் ஓடினவர் தான். ஓடி நல்லா சுற்றி நாங்கள் 2 பேர் தான் மூச்சு வாங்கி மெதுவாக போயிட்டுருந்தோம். பட் இறங்குறது எனக்கு வந்து பெரிய கஷ்டமே கிடையாது, டாஸ்கே கிடையாது. பட் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதோ சீன பெருஞ்சுவர் மாதிரி போயிட்டே இருக்குது. சீன பெருஞ்சுவர்னு தான் ஞாபகம் வருது. செஞ்சு வீடியோ பாருங்கள், அதில் வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரியே ஒரு வால் இருக்கும். எத்தனை பேர் அந்த வால்லாம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஹில் ட்ரெக்கிங்கில் அந்த வால் கண்டிப்பாக பாருங்கள். உண்மையாகவே அது என்னவா இருந்திருக்கோன்றதுக்கான ஒரு திங்கிங்லேயே நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அது என்னவா இருந்திருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் செஞ்சு வரலாறு பெருசாக எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இறங்கி வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்ட்ரன் பார்க் மாதிரி இருக்கும். நார்மல் ஊர் மக்களுமே வந்து இந்த கீழே இருக்க பாலத்தை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது, அவங்களுக்கு அது டே டு டே லைஃப். இங்கெல்லாம் தண்ணி பாட்டில் வந்துட்டு 30 ருபீஸ் தாங்க. நம்ம பூவாரில் சொல்லியிருப்போம், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸில் 30 ருபீஸ்னு. நார்மலாகவே 30 ருபீஸ் தான். அண்ட் ஈவன் நான் டெல்லி நிறைய வாட்டி போயிருக்கேன், அங்கேயுமே வந்து சைட் சீயிங் பிளேஸில் நான் 30 ருபீஸ் கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். சில இடத்துல தான் 20 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன். ராஜஸ்தான்லேயுமே 30 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கினேன். அண்ட் ஈவன் குஜராத்லேயுமே ஏதோ ஒரு பிளேஸில் மட்டும் 30 ருபீஸ் சம்திங், 30+ தான் கொடுத்து வாங்கியிருந்தேன், 20க்கு வாங்கலை. அதனால் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேசஸில் 10 ருபீஸ் வாட்டர் பாட்டில் அதிகமாக தான் இருக்கும். 10 பேராக போனீங்கன்னா 10 வாட்டர் பாட்டில் வாங்கும்போது 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் தான் அதிகம்னு சொல்கிறது, பட் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து அது ரொம்ப ரொம்ப காமன். ஸோ நம்ம கூட வந்து டாக்டர் வந்து ஜாலியாக ஊஞ்சல் ஆடுறாங்க, பக்கத்தில் நம்மளுமே ஆடிட்டுருப்போம். அங்கே ஏதோ செக்யூரிட்டி இல்லை, இருந்திருந்தால் நம்மளை துரத்தி விட்டுருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹெக்டிக்கான ஒரு லைஃப் டைம், செம்ம ஹெக்டிக்கான ஒரு லைஃப் டைம் நம்ம வந்து சென்னையிலேருந்து போயிருக்கோம். இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
எனக்கு நிறைய பேர் சொல்கிறது வந்துட்டு, வீடியோவில் நீ வந்து உன்னோட வீடியோஸே போடுறதில்ல, ஃபேஸ் எல்லாம் போடுறதில்லன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். நம்மள எடுக்க ஆள் கிடையாது. நம்ம எடுக்கிறோம் வீடியோ. பட் எனக்கு வந்துட்டு என்ன எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதனால தான் போடுறதில்ல. இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் கிடைச்சா நம்ம ஷேர் தான் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக போங்க. போனீங்கன்னா இந்த ஸ்விங் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே என்ன தெரிகிறதுன்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, பக்கத்தில் நிறைய மங்கீஸ் இருக்கும். மேலே கீழே குதிச்சிட போகுதுன்னு பயத்தில் பார்த்துட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல ஸ்விங் ஆடிக்கிட்டே வந்துட்டு சன்செட் பார்க்குறது இருக்குது தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இங்கே ஒரு ஆறு மாதிரி இருக்குங்க. அந்த ஆறில் நாயெல்லாம் குளிச்சிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து குளித்தாங்க. ஊர் மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம ஆள் வந்துட்டு நம்ம கூட வந்து அந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு காலை மட்டும் கழுவிட்டு வந்தார். இந்த ஓடுற தண்ணியில் இவர் மாதிரி கால் வச்சு கழுவுனோன்னா, ஐ மீன் அந்த தண்ணி ஓடுதில்ல, அது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம போல் அங்கே டாக் இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் இமேஜின். உண்மையாகவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. போனீங்கன்னா இந்த மாதிரி சைட் சீயிங் வந்து மஸ்ட்டாக இருக்கும். அங்கே இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நார்மல் டேஸில் நம்மளால் ஃபஸ்ட்டு பண்ண முடியாது. காலங்காத்தால் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நைட் வரைக்கும் கிளினிக்ஸ், பேஷண்ட்ஸ் அவ்வளோ ஹெக்டிக்காக போகும். இந்த மாதிரி 1 or 2 days கிடைக்கிறதுன்றது வந்துட்டு பிளெஸ்ஸிங் தான். இது முடிச்சுட்டு ஏறுறது, இவங்க 2 பேர் ஏறிட்டாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏறுறது. எப்படியோ ஏறி முடிச்சிட்டோம். இங்கே நான் அந்த சபரிமலை பீப்புள் பார்க்கல. மற்ற 2 இடத்துல தான் சபரிமலைக்கு போகிற பீப்புள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு வழி விட்டால், பிகாஸ் அவங்க ப்ரே பண்ண போகணுன்றதுக்காக அவங்களுக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு. பட் இங்கே வந்துட்டு கூட்டமே இல்லைங்க. மேபி நம்ம போன டைமாக என்னன்னு தெரில. நம்ம கரெக்டாக க்ளோசிங் டைமில் போயிட்டோம். க்ளோசிங் வந்து 5 o'clock. ஸோ நீங்கள் 5 o'clock முன்னாடி போய் டிக்கெட் வாங்கிடணும். நம்ம எக்ஸாக்டாக 4:45க்கு போகணும். அதுக்கப்புறம் டிக்கெட் இஷ்யூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். நமக்கு ஏறி இறங்குறதுக்குள்ளே மூச்செல்லாம் வாங்கி முடிஞ்சிருச்சு. நம்ம தான் டயர்டாக வரோன்னு பார்த்தா இன்னொரு டாக்டர் அவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க பார்க்க. அவங்களுமே டயர்டாயிட்டாங்க. மங்கீஸ் நிறைய இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் சேஃபாக பிலாங்கிங்ஸ் வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மங்கி வந்து அவ்வளோ இருந்தது. இதெல்லாம் பழைய கட்டிடங்க. எப்படி தான் கட்டினாங்கன்னு தெரியல, இவ்வளோ பெருசாக. இப்போ கூட நம்மளால் இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க. ஏற முடியல. எங்களுக்கே வந்துட்டு சிரிப்பு வந்துருச்சு. ஆஹா, தெரியாமல் இறங்கிட்டோமான்ட்டு. பட் இந்த டாகெல்லாம் வந்துட்டு, இந்த டாகை வேறங்க, நமக்கு டாகெல்லாம் பயம். அதை பார்த்துட்டு நம்ம ஓரமாக நிற்கிற மாதிரி இருக்குது. சென்னையாக இருந்தால் ஓடிட்டுருப்பேன். இந்த இடம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, கடித்தாலும் ஓரமாக நின்று வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எங்கே போனாலுமே டாக் இருக்கும். நான் மணாலியில் போகும்போது 3-4 டாகு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபர் இருக்கும். ஸோ 4 டாக் நின்றுட்டு இருந்துச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஓடவா முடியும்? நம்ம வந்துட்டு கடித்தாலும் பரவாயில்லன்ட்டு மெதுவாக நடந்து தான் போகணும். பட் அதெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்க டாக்ஸ் வந்து கடிக்காது, சேஸ்லாம் பண்ணாது. பிகாஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் பார்த்துருக்கோம். இந்த ஜாகிங் போகிற ஏரியாவில் இருக்க டாக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ணாது. பிகாஸ் நிறைய மூவிங் பாப்புலேஷன் பார்த்து அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வருவாங்கன்ட்டு. இந்த ஏரியா டாக்ஸ் தான் வந்து புது பீப்புள் வந்தால் வந்து குறைப்பாங்க. பட் இந்த டாக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் போன எந்த இடத்துலையுமே சேஸ்லாம் பண்ணதில்லை.
அண்ட் இங்கே வந்து அன்னாச்சி பழம் 5 பழமே 100 ருபீஸ் தான். அது வந்து நான் போனப்போ சீசன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கார்லலாம் வரீங்கன்னா வாங்கிக்கோங்க. நான் பஸ்ஸில் வந்தேன். எனக்கு வந்து வெயிட் எடுத்துகிட்டு போக வேணாம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே நான் போயிட்டு காலேஜ் வேறு போகணும். அதனால் மேக்ஸிமம் நான் வந்து போகிற இடத்துல இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நாகர்கோவில் ஃபுட்டு பற்றி போட்டிருந்தோம். அதுவும் பாருங்கள், கல்யாண ஃபுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.